இப்போது நம்ம பார்க்க போகிற ஆசனம் பேர் பட்சிமுக்தாசனம். இது வந்து பட்சினா பறவை சொல்லுவாங்க, பறவையோட வாய் மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறதுனால பறவை சாப்பிட்ற அளவுக்கு உண்டான ஒரு குட்டியான வயிறு நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குனால தான் இது பேர் பட்சிமுக்தாசனம். இந்த ஆசனம் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போது பொறுமையாக உங்கள் சுக்காசனால இருந்து நேராக உட்காருங்க. இப்போ இந்த நேராக உட்கார்றப்பயே தயவு செஞ்சு யாரும் ஹஞ்ச் பண்ணாதீங்க. முதுகை கூன் போட்டு சில பேருக்கு உட்கார்ற பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி கூன் போடுறவங்க தயவு செஞ்சு கூன் போடாமல் முதுகு தண்டை நேராக நிமித்தி உட்காருங்க. இப்போது கைகளை உயர்த்தி நல்லா இப்போ மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. மூச்சு நல்லா உள்ளே இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணி காலை தொடுங்க. எனக்கு காலை தொட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டென்ஷன் ஆக வேண்டாம். காலை மடக்கிக்கலாம். காலை மடக்கி 2 காலையும் இப்படி பிடிச்சி பொறுமையாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறவங்க இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் ஸ்ட்ரெச் வேணும், என்னால் இது முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் போகலாம். சில பேர் பார்த்திங்கன்னா கால் இது வரைக்கும் தான் தொடுவாங்க. இதோட நீங்கள் வயிறை உள்ளே டக் பண்ணி நல்ல மூச்சை நல்லா நார்மலாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது முதல் படி. 2வது, எனக்கு இன்னும் ஸ்ட்ரெச் வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கும் இன்னும் கீழே போய் எல்போ கீழே வச்சு கீழே வைக்கலாம். இப்போ எல்போ வச்சு நேராக முதுகு தண்டு மறுபடியும் ஹஞ்ச் பண்ணாமல் நேர்நிலைப்படுத்தி முட்டிகள் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா பாருங்கள். இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து நல்லா வயிற்றில், ஹாம்ஸ்ட்ரிங், முதுகில் இந்த 3 இடத்துலையும் தெரியணும். இப்போ இங்கேருந்து நல்லா நார்மலாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. மூச்சு நல்லா விடுங்க. இப்போ இன்னும் நல்லா டீப் ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுக்கு தலையை கீழே வைக்கலாம். மெதுவாக எழுந்திரிச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளே வாங்கியே நல்லா இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எழுந்திரிச்சு உட்காருங்க. இப்போது இந்த ஆசனம் பண்ணுறப்போ தயவு செஞ்சு யாரும் முதுக கூன் போடாதீங்க. இந்த ஆசனம் பண்ணுறப்போ வயிறை நல்லா உள்ளே மூச்சை இழுத்து பொறுமையாக கீழே போகிறப்போ ஒவ்வொரு வாட்டியும் மூச்சை எக்ஸேல் பண்ணி போங்க. இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா பறவையோட வாய் மாதிரியே இருக்கும். அதான் பட்சிமுக்தாசன். மறுபடியும் பண்ணலாம். கை நல்லா மேலே உயர்த்திக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஸ்லோவாக ஃபார்வர்ட் கை நல்லா காலை கொண்டு போய் காலை நல்லா கெட்டியமாக பிடிச்சிருங்க. இப்போது ஸ்லோவாக எல்போ டவுன், elongate your spinal cord, take a deep inhale again and slowly exhale, head down. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணுங்கள். இந்த ஆசனம் 30லேருந்து 50 எண்ணிக்கை கூட நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இது எவ்வளோ ஸ்டே பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் வயிறுக்கும் ரொம்ப நல்லது, உங்கள் காலுக்கும் ரொம்ப நல்லது. நல்ல மூச்சை உள்ளே வாங்கி வெளியே விடலாம். இது எப்போ வேணுமோ நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக எக்ஸேல் and again slowly come back. Relax. இப்போது இந்த ஆசனம் யாரெல்லாம் பண்ணலான்றது பார்ப்போம். பட்சிமுக்தாசனம் அப்படின்றது பட்சி அப்படின்னாலே பறவை. பறவையோட வாய், அதாவது பறவை சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இந்த வயிற்றில் பசி இருக்கும். அதனால தான் அது பேர் பட்சிமுக்தாசன். இந்த ஆசனம் பண்ணுறதுனால தொப்பை வந்து உள்ளே போகும். கால் நல்லா உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ தொப்பை உள்ளே போகுது, கால் ரத்த ஓட்டம் சீராக இருக்குது அப்படின்றப்போ பெண்கள் வந்து அந்த காலத்தில் கீழே உட்காந்து தான் அம்மி அரைச்சாங்க, கீழே உட்காந்து தான் ஆட்டுக்கள் ஆட்டினாங்க. எல்லாருமே கீழே உட்காந்து தான் இந்த வேலையை பார்த்தாங்க. இப்போ யாரும் அது பண்ணுறதில்ல. இப்போ எல்லாமே ரொம்ப மாடர்னாக மாறியாச்சு. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ முடிஞ்சால் பட்சிமுக்தாசன் மட்டும் பண்ணுங்கள். இது பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு பறவையோட உணவுன்றப்போ உங்களுக்கு சாப்பிட்ற குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவும் ப்ளஸ் உங்களுக்கு பசி கண்ட்ரோலாக இருக்கும். இதனால் ஒபிசிட்டிக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மாதவிடாய் இருக்கிறப்போ தாராளமாக இதை பண்ணலாம். ஆனால் ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்றவங்க தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பெண்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய ஆசனா. ப்ரெக்னென்ட் லேடிஸ் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ வாஸ் நாட் ப்ரெக்னென்ட். மற்றவங்க எல்லாரும் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் பண்ணுறப்போ ஒரு மனசில் ஒரு நிம்மதியோட, சந்தோஷத்தோட, நல்ல ஒரு மூச்சு பயிற்சியோடு இதை பண்ணுங்கள். இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி. இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு உணவு பழக்கம் வச்சுருப்பாங்க. ஸோ உடல் எடைன்றது வந்து நார்மலாகவே நம்ம வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுனாலையோ இல்லை ரொம்ப கான்ஷியஸாக உடலில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து ரொம்ப கான்ஷியஸ் வேண்டாம்.